ஹிஜாப் என்ற பிரயோகம் இன்று உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பரவலாக பேசப்பட்ட போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரயோகமாகவும் இந்த ஹிஜாப் என்ற பிரயோகம் இருக்கிறது. ஹிஜாப் என்பார்கள், ஃபர்தா என்பார்கள், புர்கா என்று சொல்வார்கள், அபாயா என்று சொல்வார்கள், சிலர் ஹபாயா என்று சொல்வார்கள். இப்படி பல பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹிஜாபாக இருக்கிறது. ஹிஜாப் என்ற ஒரு தலைப்பில் நாம் ஏன் பேச வேண்டும் என்று கேட்டால், முதலிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பார்க்கிற போது மேலோட்டமாக இஸ்லாத்தை பார்க்கிறார்கள். அந்த மேலோட்டமான பார்வையினால் இஸ்லாம் பற்றிய பல தப்பு அபிப்பிராயங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை பரப்புகிற மார்க்கம். முஸ்லிம் ஆண்களை பார்த்தால் பெரிய தாடியோடு இருக்கிறார்கள், சில நேரங்களில் பார்த்தால் நிறைய பேர் நீண்ட ஜுப்பாக்கள். அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிற முஸ்லிம் அல்லாதவர்கள் இவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இப்படியான ஒரு சிந்தனை அவர்கள் மத்தியிலே இயல்பாகவே தோன்றுகிறது. அதே போன்று பெண்கள் இஸ்லாத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ஹிஜாப், கல்வி, வாரிசுரிமை, அதே போன்று பலதார மனம், இவ்வாறான விஷயங்களின் மூலம் பெண்களுக்கு இஸ்லாம் அநீதி இழைக்கிறது, முஸ்லிம் சமுதாயம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்கிற ஒரு தப்பான பார்வை அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த தப்பான பார்வையை களைந்து இதனுடைய உண்மை நிலை அவர்களுக்கு சொல்லப்படும் போது உண்மையிலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த மார்க்கம் உயிர்களை மதிக்கிறது, மனித உணர்வுகளை மதிக்கிறது, நாகரிகத்தை போதிக்கிறது என்பவற்றை ஆதாரபூர்வமாக எடுத்து முன்வைக்கிற போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சென்ற ரமலானிலே மட்டக்களப்பு ஜிஏ அவர்கள் ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் ஒரு பெண்மணி, ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதரி. அங்கே நாம் இஸ்லாம் மீது முன்வைக்கப்படக்கூடிய சில தவறான கருத்துக்களை எடுத்துக்காட்டி அந்த கருத்துக்கள் தவறு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவுபடுத்திய போது அவர்கள் நம்மிடம் வந்து நிறைய பேர், அதிலே கலந்து கொண்டவர்கள், டிஎஸ் ஆபீஸிலே வேலை செய்யக்கூடியவர்கள், கச்சேரியிலே வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படியான முக்கியமான உத்தியோகத்தர்கள், உயர் பதவிகள் உள்ளவர்கள் பலர் நம்மிடம் வந்து இவ்வாறான நிகழ்ச்சி நிறைய செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவ்வாறு செய்யும் போது ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஒரு பல்கலைக்கழகம் என்பது ஒரு நல்ல சூழல், நல்ல சமுதாயம். அது அந்த சமுதாயத்தில் பல்லின மக்களும் மாணவர்களும் படிக்க வருவார்கள். அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் போது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அதன் மூலம் தீர்வை முன்வைக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருந்தாலும் குறிப்பாக ஹிஜாப் என்ற விஷயத்தில் இஸ்லாத்தின் அணுகுமுறை என்ன, நிலைப்பாடு என்ன, இதை ஏன் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பன போன்ற விஷயங்களை அறிந்து கொள்ளும் போது ஒரு தெளிவு ஏற்படும். அந்த சட்டத்தில் ஒரு நல்லெண்ணம் நமக்கு ஏற்படும். இரண்டாவதாக
இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்கும்போது ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், என்னை பொறுத்தவரையில் இன்று உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை ஒழுக்க பிரச்சனை என்று சொல்கிறார். அவருடைய பார்வை அப்படி இருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த பார்வைக்கு ஆழமான அர்த்தமும் இருக்கிறது. இன்று உலகத்தில் காணப்படக்கூடிய மிக மோசமான ஒழுக்கச் சீர்கேடுகள் இன்று ஒவ்வொரு தனிநபரையும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. மிக பயங்கரமாக ஒழுக்கச் சீர்கேடு பரவி கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? எவ்வாறான வழிமுறைகளில் அவர்கள் இந்த ஒழுக்கச் சீர்கேட்டை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதை தெரியும் போது இந்த ஹிஜாபினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். மூன்றாவதாக, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹிஜாப் என்பது அல்லாஹுவை கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய, அவனை இரட்சகனாக ஏற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறுதி தூதனாக நம்பி இருக்கக்கூடிய, இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று நம்பக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகளின் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றாக இந்த ஹிஜாப் இருக்கிறது. ஆனால் இந்த ஹிஜாபினுடைய விஷயத்தில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு வகையான பொடுபோக்கு நிலை இன்று தோன்றி இருக்கிறது. இந்த பொடுபோக்கு நிலையிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள், நாளை ஒரு பாடசாலையில் நீங்கள் ஒரு ஆசிரியராக அல்லது சில நேரங்களில் பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களாக, கல்லூரிகளிலே விரிவுரையாளர்களாக, சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புகளை தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் வரும்போது, நீங்கள் இந்த ஹிஜாபில் முன்மாதிரியாக இருந்து நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த ஹிஜாப் நடைமுறையை வலியுறுத்த வேண்டும், அதற்குரிய ஒரு உந்துதலை வழங்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே ஹிஜாப் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் 2 கட்டங்களில் இந்த உலகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய 40வது வயதில் அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்லுகிறார்கள். 13 வருடங்கள் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். அந்த 13 வருடங்களும் அவர்கள் அல்லாஹ் என்றால் யார், தூதுத்துவம் என்றால் என்ன, மறுமை நாள் என்றால் என்ன, அது எந்த அளவு முக்கியமானது, எந்த அளவு சாத்தியமானது என்பன போன்ற கொள்கை சார்ந்த விஷயங்களையே அவர்கள் மக்காவில் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் சட்டங்கள் பற்றியோ ஹிஜாப் பற்றியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவும் இல்லை, அது பற்றிய கண்டிப்பான உத்தரவுகளை அந்த மக்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏனென்றால் ஒரு சமுதாயமாக அவர்கள் அன்று மாறவில்லை. ஒரு 300-400 பேர் தான் முஸ்லிம்கள் அங்கே இருந்தார்கள் மக்காவிலே. பெரும்பாலானவர்களாக சிலை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைமைத்துவம் இருக்கவில்லை, ஒரு சமூக கட்டமைப்பு அங்கே இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவர்களுடைய 53வது வயதில் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். ஹிஜ்ரத் சென்ற பிறகுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கப்படுகிறது, உம்மா. அந்த சமுதாயம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக
இருப்பதற்கு தேவையான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான். ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, முன்மாதிரியான, பண்பாடு மிக்க, நாகரிகமான ஒரு சமுதாய உருவாக்கத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். படிப்படியாக வந்து கொண்டிருக்கும் போதுதான் இவ்வாறு நபி அவர்கள் 53வது வயதில் மதீனாவுக்கு வந்து 5 வருடங்களில் நபி அவர்களுடைய 58வது வயதில் தான் அல் குர்ஆனில் உள்ள சூரத்துல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் இறங்குகிறது. அந்த 33வது அத்தியாயத்தின் மூலம்தான் அல்லாஹு தஆலா ஹிஜாபை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினான். அதுவும் உங்களுக்கு தெரியும், இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் மிக புத்தி சாதுரியமானவர், தூரப்பார்வை உள்ளவர். இன்றைக்கும் பலர் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவர்களை ஒரு முன்மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தூர சிந்தனை உள்ள ஒருவராக இருந்தவர். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வீட்டுக்கு எல்லோரும் வருகிறார்கள், போகிறார்கள், உங்களுடைய மனைவிமாரோடு பேசிக் கொண்டு நிற்கிறார்கள். இந்த சிஸ்டம் மாற்றப்பட்டால் நல்லமல்லவா? ஒரு கட்டுக்கோப்பான நிலை உருவாக்கப்பட்டால் நல்லமல்லவா அவர் என்று அவர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கருத்தை அங்கீகரித்து இந்த அத்தியாயத்தை இறக்குகிறார். அதிலிருந்துதான் இஸ்லாத்தில் ஹிஜாப் என்பது வருகிறது. அங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், நபியே, நீங்கள் மூமினான உங்களுடைய மனைவிமாருக்கும், அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா நிசா யா அய்யுஹன் நபி, நபியே, குல் லி அஸ்வாஜிக், உன்னுடைய மனைவிமாருக்கும், வ பனாத்திக், உன்னுடைய பிள்ளைகளுக்கும், வ நிசாஇல் முஃமினீன், முஃமினான இறை விசுவாசம் உள்ள பெண்களுக்கும் நபியே நீர் சொல்வீராக, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளால் அல்லது முக்காடுகளால் அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும். இந்த வசனம்தான் ஹிஜாபை வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், பெண்கள் வளமையாக அணியக்கூடிய டிரெஸ் இருக்கும், அந்த டிரெஸ்ஸுக்கு மேலால் அவர்கள் தங்களுடைய தலையை மறைத்து அவர்களுடைய முந்தானைகளால் அவர்களுடைய மார்பகங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சட்டம் இறக்குகிறான். இதுதான் ஹிஜாபை பற்றி சொல்லக்கூடிய பிரதானமான வசனமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்கள் வளமையாக ஒரு ட்ரெஸ் பண்ணுவார்கள், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலால் அவர்கள் தங்களுடைய தலைகளையும் மார்புகளையும் மறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இன்னும் ஒரு ட்ரெஸ் அணிய வேண்டும்.